எல்லோருக்கும் வணக்கம். நேத்தே நிறைய பேர் சொன்னாங்க ஷேர் மார்க்கெட் ஏறினது ஆக்டிங் மேடம். அவங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஒரு பரிபூர்ண கும்பாயிடுச்சு. நேத்து ஏறினதை அப்படியே இன்னைக்கு இறக்கி விட்டானு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கயா, கடைசிக்கு திடீர்னு மார்க்கெட்டை ஒரு 10,000 பாயிண்ட் மட்டும் இறக்கி விட்டுறாதீங்க. இங்க ஏவரேஜ் பண்ற காசு இல்ல. சரி நண்பர்களே, எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, ஷேர் மார்க்கெட் கிடக்குது கழுத, அது எப்படி இருந்தாலும் நம்ம கைக்குள்ளதான் இருக்கும், அது எங்க போயிட போகுது. ஆனா இன்னைக்கு இருக்கிறதுலயே ஒரு டாப் நியூஸ் என்னன்னா, மண்டைக்குள்ள கொண்டு போய் ஒரு சிப்பை வச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்ததுதான். ஸோ உலகிலேயே முதல் முறையாக ஒரு மனிதனின் மூளைக்கு பக்கத்துல ஒரு சிப்பை கொண்டே வச்சுட்டாங்க. இது எப்படி இயங்கும் அப்படின்னாக்கா, நம்ம மைண்டில் நினைக்கிறது எந்த விதமான பிசிக்கல் கனெக்ஷன் இல்லாம ஒரு ஒயர்லெஸ்ஸா கம்ப்யூட்டருக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு மவுஸை கிளிக் பண்ணணும்னா நம்ம கையை போய் பிசிக்கலா ஒரு மவுஸை கிளிக் பண்ணணும். ஆனா இந்த கமாண்ட் வந்து ஒயர்லெஸ்ஸாவே இனிமேல் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு எழுந்துள்ளதாக தகவல்கள் வருகிறது. குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான். அதே மாதிரி இப்ப இது ஆரம்பிக்கும் போதே நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய கமாண்டுகளை அனுப்ப முடியுது அப்படின்ற தொடக்கத்திலே இப்படி இருக்குன்னா, அப்ப இது இன்னும் 1000 வருஷம் 500 வருஷம் கழிச்சு பார்த்து உலகம் எப்படி இருக்குமோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டாடா மோட்டர் வந்து நல்லா மேலே ஏறி இன்னைக்கு 3% மேலே ஏறி இருக்கா. ஆல்மோஸ்ட் 1000 கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறான். இவனுக்கு பின்னாடி ஆரம்பிச்ச ஐஆர்சிடிசி உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆல்மோஸ்ட் கீழே 600 ரூபாய் 500 ரூபாய்னு இருந்த ஐஆர்சிடிசி இவனுக்கு முன்னாடியே 1000 ரூபாய் வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஸோ எதுவும் சாத்தியம்தான். நம்மளுக்கு 4 நாள் 4 மாசம் 4 வருஷம் நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு கடைசி ஒரு மாசத்துல ஒரு 10 நாள்ல வந்து அந்த 1000 ரூபாய் அந்த அப்ஜெக்டிவ் அப்படின்றத மீட் பண்ணிடுவான். ஸோ யாராவது இந்த டாடா மோட்டர் வந்து எப்படி லாங் டேர்ம்ல 1000 ரூபாய்க்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நப்பாசைன்னு சொல்லக்கூடாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்றதான் சொல்லணும். அப்படி ஒரு மாதிரி யாராவது யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க 1000 ரூபாய் வந்துடும் அப்படின்னாக்கா, அவங்கள எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம இந்த டாடா மோட்டர் அதை நெருங்கி கொண்டே இருக்கிறது. இன்னும் 150 ரூபா தான், அதையும் வந்துட்டானாக்கா உண்மையிலேயே அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் வந்து கிடைச்சிரும். நண்பர்களே, 100 ரூபாய்க்கு கம்மியா இருந்தவன் தான் இந்த சிஎஸ்சி ஷேர் நல்ல டிவிடெண்ட் கொடுப்பான். ஸோ அவனுடைய சமீபத்திய நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 100% மேலே ஏறி வந்துட்டான். 66 ரூபா இருந்தவன் தான் இப்ப 143 ரூபா. இவனுக்கு ஈக்குவலா யாராவது டிவிடெண்ட் நல்லா கொடுக்க கம்பெனி 100 ரூபாய்க்கு கீழே இருக்கானா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்தோம்னாக்கா கிடைக்கக்கூடிய எண்ணிக்கைகள் ரொம்ப கம்மி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஃபைண்டிங்கே நான் என்ன அப்படின்னு பாக்குறேன்னாக்கா, இந்த NHPC ஷேர் தான் பாக்குறேன். தற்சமயத்துக்கு 87 ரூபா இருக்கான். தொடர்ந்து மேல் நோக்கி ஏறினா ஒரு 110 120 வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவன்லாம் வந்து 50 ரூபாய்க்கு கீழே இருந்தப்ப நல்ல அருமையான டிவிடெண்ட் ஈல்டு கிடைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்ப பிரைஸ் ஏறிட்டதுனால இவங்களுடைய டிவிடெண்டுக்கு கொடுக்கும் விகிதத்தை இன்க்ரீஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் எப்படி பார்த்தாலும் சிஎஸ்க்கு அடுத்த சேரா இந்த NHPC தான் நான் பாக்குறேன். இனி இது 87 ரூபாயில இருந்து 40 ரூபா வந்தாலும் சரி, மறுபடி பழையபடி 20 ரூபா வந்தாலும் சரி, அவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்றது தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னைக்காவது ஒரு நாள் இவன் கண்டிப்பா 120 ரூபா, எப்படி இந்த சிஎஸ்சி வந்து 143 போனானோ அதே மாதிரி இவனு என்னைக்காவது ஒரு நாள் 115 ரூபா 120 ரூபாய்னு வரும்பொழுது இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ரொம்ப காலம் இந்த ஷேர் மார்க்கெட் வந்து ட்ரைடன்ட் ஷேர் ஒரு கும்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை நீட்டிப்படுத்தக்கிலேயே ரொம்ப காலம் இதை தூங்க வச்சிருந்தாங்க. திடீர்னு 33 ரூபாயில இருந்து பிரேக் அவுட் ஆகி 50 ரூபீஸ்லாம் டச் பண்ணிட்டான். இதுக்கு மேலேயும் நான் ஏதாவது செய்யட்டுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு மறுபடியும் அந்த ஹையிலேயே இன்னும் வந்து கீழே இறங்கி போகாம ஆல்மோஸ்ட் ஒரு மாசமா ஹை லெவல்லே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 50 ரூபாயில. ஒருவேளை இது இப்படியே கண்டினியூ ஆகும் பொழுது இந்த ட்ரெண்ட் இறங்கி கொண்டிருந்த ட்ரெண்ட் அப்படியே திரும்பி மேலே ஏறும்போது அவனுடைய பழைய ஹை 70 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். நண்பர்களே, இந்த BLS இ சர்வீசஸ் IPO அப்படின்றதுக்கு யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இவனுடைய ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 135 ரூபா வருது. இந்த ரேட்டுக்கு அப்ளை பண்ணாதான் கிடைக்கும். இந்த ஷேர் வந்து எவ்வளவு நாள் ஓப்பனா இருக்குன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி அந்த பட்ஜெட் டே தாக்கல் அன்னைக்கு வரைக்கும் ஓப்பனா இருக்கும். இதுக்கு வந்து எல்லாரும் லைன்ல வரிசை கட்டி நிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் பாத்தீங்கன்னா தற்சமயம் வரைக்கும் 115% இருக்கான். இங்கிருந்து மேலே ஏறினா நல்லதுதான், கீழே இறங்கினாலும் நல்லதான். பெருசா எவ்வளவு இறங்கிற போறான், 75 அல்லது 50 வரைக்கும் இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படியே இறங்கினாலும் அது லிஸ்டிங் கெயின் ஆல்மோஸ்ட் 50% மேல தானே. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த BLS இ சர்வீசஸ் அப்படின்றது ஒரு IPOக்கு என்னங்க லட்சணம், சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா இருக்கணும், அதே மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டு தான் மெயின் பேராமீட்டர். இந்த ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய IPO தான் நான் பாக்குறேன். தற்சமயத்துக்கு இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்துட்டு இருந்தேனாக்கா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போன வருஷம் மட்டும் 44,000 கோடி வருமானம் வந்திருக்கு டாஸ்மாக் மூலியமா அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக ஈரோடு திருப்பூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு என்னைக்குமே ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நீங்க பார்க்கக்கூடிய இந்த கோவை மெடிக்கல் சென்டர்லாம் இப்போ 3185 ரூபாயில் இருக்கான். நல்லா இதை மிஸ் பண்ணிட்டேன். பல வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் 100 ரூபாய்க்கு கீழே பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 39 ரூபா அந்த ரேஞ்செல்லாம் இருந்திருக்கான் ஒரு காலத்துல 2006 2008 இப்போ 3185 ரூபா இருக்கான். அப்பவே நம்ம மனசு வந்து இது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தா கூட போதும், இன்னைக்கு பெரிய ஆளா இருந்திருக்கலாம். ஸோ எப்படி சரக்கடிச்சு போய் சேரவங்க திடீர்னு போக மாட்டாங்க, எப்படி ஒரு 4-5 நாள் ஐசியூவில் படுத்திருந்து தான் போவாங்க. ஸோ தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸ்க்கு என்னைக்குமே ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இப்போ இந்த ஷேரினுடைய விலை வந்து நல்ல ஒரு லோ ரேட்ல இருக்கான். இவனை பார்த்தாவே ஒரு அழகிய ட்ரெண்டிங் கிளி அப்படின்றது அவனுடைய பேட்டர்ன் தான் சொல்லுது. ஸோ இந்த ட்ரெண்டினுடைய பேட்டர்னை அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல பழையபடி 320 ரூபாய் வந்துனாக்கா ஓரளவுக்கு நல்ல லாபம். சரி, அந்த நல்ல லாபத்துக்கு இவனுடைய செக்டர் சப்போர்ட் பண்ணுதுன்னா இவன்லாம் பவர் டிரான்ஸ்மிஷன் கேபிள்ல தான் இருக்கான். ஸோ ஓரளவுக்கு செக்டருக்கு வந்து என்னைக்குமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் இருக்கா, வளர்ச்சி அடையக்கூடிய நிறுவனமா அப்படின்னு பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் நஷ்டம் பண்ணாம இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு கடந்த சில வருடங்கள்ல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது, செக்டர் சப்போர்ட் பண்ணுது. பட் டெக்னிக்கலி இன்னும் மேல வர முடியல அவனால. லேசா இந்த இடத்துல ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான். கடந்த 1.5 வருஷமாவே சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்கான். ஸோ என்னைக்கே ஒரு நாள் பிளாஸ்ட் அவுட் ஆகும் பொழுது ஒரு 400 ரூபா வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல பயத்தோட தான் காலத்தை ஓட்ட வேண்டியதா இருக்கு. இந்த மான்யவர் வேதந்த் ஃபேஷன்ஸ் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு ஒரே நாள்ல 7% இறங்கும். டெய்லி ஒவ்வொரு பர்சன்டேஜ் இறங்கினா கூட நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரலாம்னு நினைக்கும் போது நம்ம வெளியே வந்துக்கலாம். இப்படி ஒரே நாளில் 7% இறங்கினா என்ன பண்றது? கடந்த ஒரு வருஷத்துல நீங்க பார்க்கும்போது நல்ல உச்சாணி கொம்பு வரைக்கும் போயிருக்கான். 1100 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 1400 வரைக்கும் போனவன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வருவான். அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா திடீர்னு ஒரு 1.5 மாசத்துக்குள்ளே பெரிய லெவலில் இறங்கிட்டான். ஸோ எந்த ஒரு ஷேர் நீங்கள் வாங்குறது பெருசு இல்லை, அதுக்கெல்லாம் இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கான்செப்ட், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங், அதே மாதிரி ஸ்டாப் லாஸ், இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஷேரில் உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா தான் அது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றதோடைய கருத்து. எது எப்படியோ இந்த கம்பெனி வந்து ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்றதுனால ஏதோ மனசு கொஞ்சம் நிம்மதி. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கீழே போனாலும் மேலே வருவோம் அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஹிந்துஸ்தான் யூனிவர்லாம் வந்து பெரிய ஆளு, பெரிய ஷேர். அவனே வந்து வால்வாசாவா அப்படின்ற நிலைமையில வந்து ரொம்ப திணறிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்தாங்கன்னா ஷார்ப்பா சப்போர்ட் எடுத்து உடனே மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஷார்ப் சப்போர்ட்லயே வந்து மேலே ஏறான். ஆனா இந்த முறை ஆல்மோஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு மேல இதே லெவல்ல படுத்து கிடக்குறான். ஏறலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. என்ன கேட்ட இவனை எல்லாம் இறக்கி விடணும். இறக்கி விட்டு இவனை 2000 ரூபாய் கொண்டு வந்து விட்டாதான் புதுசா பணம் போடுறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, இந்த காப்ரா எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி பார்த்தேன். இது ஒரு மல்டி பேக்கர் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இவன்லாம் 20 ரூபா இருக்கும்போது 50 ரூபா எடுக்கும்போது எடுத்திருந்தா ஒரு மல்டி பேக்கர் வாய்ப்பு. ஆனால் இவன் ஆல்ரெடி ஏறி உச்சாணி கொம்புல தான் இருக்கான். இருந்தாலும் ஒரு மீன் மண்டை பேட்டர்ன் விட்டு வெளியே வர்றான். வெளியே வரும்போது ஒரு பாசிட்டிவாக வெளியே வர்றான். மேபி பழைய ரேட் அவன் 640 போகாட்டியும் பரவாயில்ல, ஒரு 500 ரூபா போச்சுன்னா கூட ஒரு 20% லாபம் அப்படின்ற இந்த கம்பெனியில் இருக்கு. பட் இவனுடைய டெக்னிக்கல்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுதா, ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் ஒரு லாபகரமான கம்பெனியா இருக்கா. ஒரு ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபாரினர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் தற்சமயத்தில் கொஞ்சம் அதிகமான ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சாக்காடிட்டு இவன் ப்ராபப்ளி இந்த பக்கம் இருந்து பாசிட்டிவாக பிரேக் அவுட் ஆனானாக்கா இந்த கம்பெனியில் அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு 10-20% இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எந்த ஒரு ஷேரை வாங்கினாலும் கீழே இறங்கின்னு வச்சிங்களேன், அது திரும்பி மேலே ஏறி வரக்கூடிய சக்தி அப்படின்றது வேணும். NCC லிமிடெட் அப்படின்ற ஷேர் யாராவது வாட்ச் பண்ணி பார்க்குறீங்களான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவன் பல வருடங்களுக்கு முன்னாடி 2007 என்ன ஹை இருந்தானோ அந்த ஹையை வந்து இப்போ டச் பண்ணியிருக்கான். அப்போ இவனுக்கு எது சக்தி கொடுத்தது, எப்படி இப்படி மேலே வந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த கம்பெனியினுடைய NCC லிமிடெட்னுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவனுக்கு வந்து லாபம் அப்படின்றது தொடர்ந்து வந்து கொண்டு இருந்திருக்கு. அதாவது இப்போ சமீபத்திய வருடங்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு 10 கோடி நஷ்டம் பண்ணியிருக்கான். சில வருடங்களுக்கு முன்னாடி 48 கோடி 8 கோடின்னு மட்டும் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அவன் பிக்கப் ஆன வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 பிக்கப் ஆயிட்டான். அப்போ இந்த 2018 யாராவது வாட்ச் பண்ணி சரி ஓகே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி 2018, 19, 20 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அருமையான லாபம். அப்படியும் இல்லாம வேறு எந்த வகையில் இவனுக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கார் நம்மளுடைய ராகேஷ் ஜூன்ஜுன்வாலா அவர்கள். சோ அப்ப அந்த ராகேஷ் ஜூன்ஜுன்வாலா அவர்கள் வந்து எப்பவோ இதை கணிச்சு இந்த ஷேரை வாங்கி வச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அது இறங்கி கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்ப போய் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நெட் ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே உச்சாணி கொம்புல இருக்கு. சோ த லாஸ்ட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடைசியா யாரு ஜெயிச்சது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவர் இறந்தும் கூட இன்னுமே அவருடைய வெற்றி சிரிச்சிட்டு இருக்கு NCC லிமிடெட்ல. இந்த டாடா இன்வெஸ்டர் நம்ம நேத்து தாங்க டிஸ்கஸ் பண்ணோம். எப்போ உன்னை வாங்குறதுக்கு எங்களுக்கு ஆசையா இருக்கு, கீழே ஒரு 20-30% இறங்குப்பா, நீ ரொம்ப மேலே ஏறி வந்துட்ட அப்படின்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணோம். இவன் மேலே 20% கீழே 20% இறங்கி சப்போர்ட்டுக்கு வராம இங்க இருந்த ஒரே நாள்ல நம்ம கேட்ட அடுத்த நாள்லயே வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்ல
ஆல்மோஸ்ட் 20% ஏறிட்டான். எது எப்படியோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த கேஃபின் டெக் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துட்டு இருந்தேன். அவனுமே லேசா மேலே போகிற மாதிரி மொமெண்டம் காமிச்சுக்கிட்டு இருந்தான். இது உண்மையா பொய்யான்னு தெரியல. இப்போதைக்கு அவனுடைய மொமெண்டம் எல்லாம் வந்து ரொம்பவுமே அப்சைட்ல இருக்கு. இப்படியே தொடர்ந்து போனானாக்க அடுத்தது இனி 700 போறானோ 800 போறானோ தெரியல. இப்போதைக்கு இந்த கேஃபின் டெக்னாலஜிஸ் அப்படின்றது ஒரு சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இவனை நம்ம இந்த ரேஞ்சில் பார்த்துருக்கோம். இவனை இந்த ரேஞ்சில் நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தோம்னா சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டான். இப்போவுமே வந்து அவன் ஒரு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் காட்டுறான். 700 ரூபா போச்சுன்னா சந்தோஷமா தான் இருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு மொத்த ஷேர் மார்க்கெட்ல ஒரு 2 முக்கியமான விஷயம் பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் நல்லா தான் மேலே ஏறி வந்துட்டு இருந்தான். கடைசி ஒரு மாசத்துல கூட 3000 ரூபா இருந்தவன் 3246 வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு ஒரே நாள்ல 6% இறங்கியிருக்கான். என்ன காரணம்னா எல்லாம் ஸ்டொமக் ஃபயர் தான். ஏகப்பட்ட பேருக்கு மேபி ஸ்டொமக் ஃபயர் இருந்திருக்கலாம். இந்த ட்ரெண்ட் அப்படின்ற கம்பெனி என்னடா நிக்காம 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் போயிட்டா அந்த அளவுக்கு இவன் என்ன கம்பெனியை டபுள் பண்ணி விட்டானா ட்ரிபிள் பண்ணி விட்டானா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. ஸோ மேபி அந்த காண்டிலேயே இறங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன அளவில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி இறங்கியிருக்கு. 6% இறங்கியிருக்கு. நண்பர்களே, கேட்டதுக்கு மேலேயே கொடுக்குற மாதிரி இந்த ஐஆர்பி ஷேர்னுடைய ஸ்பீடு பார்க்கும்பொழுது இப்போ 67 ரூபா இருக்கான். ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன்லாம் வெறும் 26 ரூபா இருந்தான். ஸோ 26 ரூபாயிலிருந்து இவன்லாம் 50 ரூபா வர தகுதியான ஆள் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தோம்னா இவன் 50 ரூபா வந்தது மட்டும் இல்லை, 50 ரூபாய்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 67 ரூபாயா வந்திருக்கான். மறுபடியும் 17 ரூபாய் ஏறியிருக்கான். ஸோ அப்போ இவன் போகிற வேகத்தை பார்த்தா இந்த வேகம் வந்து ஏதோ சின்ன வேகம் மாதிரி தெரியல, ரொம்ப பெரிய வேகமாக இருக்கு. அப்போ அடுத்தது 100 ரூபா கேண்டிடேட்டுக்கு ஏதாவது ஸ்டாக் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருந்தா அதுலேயும் வந்து இவன் நின்றுக்கிறான். என் பேரை எழுது, ஓட்டேரி நரி பேரை எழுது அப்படின்ற மாதிரி இந்த ஐஆர்பி ஷேரும் அடுத்தது 100 ரூபாய்க்கு போகிற மாதிரி என் பேரை எழுதுன்னு வந்து நிற்கிறான். இப்போதைக்கு அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ இந்த 67 ரூபாயிலிருந்து அடுத்தது 100 ரூபாய்க்கு போகக்கூடிய கேண்டிடேட்ல இதையும் ஒரு ஷேரை நான் பார்க்குறேன். ஸோ 67 ரூபாயிலிருந்து 100 ரூபா போனாலும் சரி தான், இல்லை 67 ரூபாயிலிருந்து மறுபடியும் 25 ரூபா வந்துட்டு மறுபடியும் 25 ரூபாயிலிருந்து 100 ரூபா போனாலும் சரி தான். இந்த ரெண்டுல எதை பண்ண போறானுங்க அப்படின்றது இன்னொரு 4 வருஷத்துல தெரியும். ஆமா, அப்புறம் அடுத்த 4 நாள்லயே அந்த மாதிரி நடக்கும். எப்படி ஒரு 4 வருஷம் ஆகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த ஜீல் அப்படின்ற ஷேர்ல இருந்து அருமையா சம்பாதிக்கலாம். அவனுடைய விளையாட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல அருமையா அவனுடைய மொமெண்டம்ல அவனுடைய சப்போர்ட்ல நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அவன் கரெக்டா ஒவ்வொரு முறையும் பாருங்களேன் அந்த சப்போர்ட்டை எப்படி வந்து அழகா டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய லாபங்கள் அப்படின்றது கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த முறையும் வந்து இவன் சப்போர்ட்டை வந்து தொடுவா ஒரு 135 ரூபாய் வந்து தொட்டானாக்கா நிறைய முதலீட்டாளருக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாசம் கழிச்சு ஒரு 200 ரூபா 300 ரூபா போவான் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தாக்கா அவன் பண்ற வேலையே சரியில்லை. இங்க பாத்தீங்களா, இன்னைக்கு 6% மேலே ஏறிட்டான். இன்னைக்கு இப்படி 6% மேலே ஏறாம இன்னைக்கு ஒரு 6% இறங்கி நாளைக்கு ஒரு 6% இறங்கி மொத்தமா கும்பா அப்படின்ற மாதிரி ஆயிருந்துனாக்கா புது முதலீட்டாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த வாய்ப்பை தட்டி விட்டான். பட் இப்பவும் ஒன்று கெட்டு போலின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தம் மொத்தமாக முடிஞ்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இல்லையா? ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு தான் முடியணும் அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு மேபி இந்த ஜோன்ல வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்ல அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா பேட் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் 3 நாள் தான் எந்த ஒரு ஷேருக்குமே பேட் நியூஸ் அப்படின்றது இம்மீடியட் இம்பாக்ட் வந்து ஒரு 4-5 நாள் தான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் சைட்வேஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஜீல் அப்படின்ற ஷேர் வந்து லேசா சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியறான். நண்பர்களே, யாராவது இந்த ஐஎக்ஸ் ஷேர் வச்சிருக்கீங்களா? இது இப்போ உங்களுக்கு இருக்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இங்கிருந்தே ஏறினா உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனாலும் பாருங்க, இங்கிருந்து 145 ரூபாயிலிருந்து இன்னொரு 120 ரூபாய் வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு அப்புறம் சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கும். ஸோ இப்போ ஒரு லேசா ஒரு மொமெண்டம் கிடைக்குது. இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. 134 ரூபாய்க்கு பார்த்தோம், ஒரு 10 ரூபாய் ஏறி இருக்கா. இங்கிருந்து ஏறினா உங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷம். நீங்க மனசை தேத்திக்கிட்டு இது எப்படியாவது கீழே இறக்கி விட்டு ஒரு 120 ரூபாய்க்கு கொண்டு வந்து விட்டீங்கன்னா நிறைய பேருக்கு சந்தோஷம் கிடைக்கும். அந்த தியாகத்தை நீங்க பண்ணணும். நண்பர்களே, சங்கு எடுத்து நம்ம ஊதுனோம்னா அது சந்தோஷத்துல ஊதுறோம், அது ஒரு டிஃப்ரெண்ட் மூமெண்ட். ஆனா நம்மளுக்கு சங்கு ஊதிட்டாங்கன்னா அது வேற ஒரு மூமெண்ட் ஆயிடும். ஐடிசி இன்னைக்கு அப்படித்தான் நடந்துச்சு. சரி, காலையில ஏறினோடனே மார்க்கெட் ஏறினோடனே இவன் மார்க்கெட்டையே மேலே தூக்கி நிறுத்த போறான்டா அப்படின்னு நினைச்சாக்கா கடைசியில் இவனுக்கு சங்கு ஊதிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2.5% இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் இன்னைக்கு வீக் ஆனதுக்கு இந்த ஐடிசி ஷேர்னுடைய வீழ்ச்சியும் ஒரு காரணம். நண்பர்களே, பல முறை இந்த கிராம்டன் ஷேர் வந்து நான் ஏறிடுவேன் நம்பிக்கை கொடுத்துட்டு அப்புறம் இறங்கினா தான் மிச்சம். ஸோ இவனுக்கு எத்தனையோ முறை சப்போர்ட் கிடைச்சும் அவன் பெரிய அளவில் ஏறல. பட் இந்த முறை கடைசியாக அவனுக்கு இன்னொரு முறையும் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்கான். அந்த அப் ட்ரெண்டில் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வந்து விழுந்திருக்கான். அப்படியே திரும்பி யூ டர்ன் போட்டு ஒரு 330 ரூபா போனான்னாக்கா இதில் ஒரு 10% பணம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இனி அப் ட்ரெண்ட் போடுறானா இல்லையா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இங்கே பாருங்க,
ஏகப்பட்ட ஷேர்கள் வந்து பட்டார் பட்டார்னு 10% எல்லாம் சமீபத்தில் அசால்ட்டாக இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா 10% ஒரே நாளில் இறங்குறான்னா ஒரு 4-5 நாள் அல்லது ஒரு 4-5 மாதம் தொடர்ந்து இறங்கினா என்ன ஆகும்? 40% காணாமல் போயிடும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரே நாளில் 7% இறங்கியிருக்கான். ஆனால் ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது நல்லா 850 ரூபாயிலிருந்து நல்ல லாபம் 1244 வரைக்கும் போயிருக்கான். ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்ற மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஹையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்றத இந்த மார்க்கெட் சொல்லுது. அப்படி இல்லைன்னா அப்புறம் மொத்த லாபம் போச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே நம்ம திரும்பி செவுத்து தான் பார்த்துட்டு கொண்டிருக்கணும். ஸோ அப்பப்போ லாபத்தை வந்து ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் பண்ணிக்கிறதுல தப்பில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.